பார் நீலா, இந்த அமிர்தா உன் முன்னாடி பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு கேக்குறேன். யாரோ தீய சக்திகளுடைய மாயாஜாலத்தால நீ என்ன கட்டி போட முயற்சி பண்ற. நான் முழுசா தோத்துட்டேங்கிற உணர்வு ஏற்படுது ருத்ரா. என்ன பாபா இத? உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தையா? நாங்கெல்லாம் தோத்து போனப்ப கூட இங்க எல்லாருக்கும் தைரியம் கொடுத்தது நீங்க தான். அமிர்தா மகளே, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நடக்கிறது எல்லாமே அப்படிதான். யோசிக்காத. சுமங்கலியா தாயுடைய சந்நிதிக்கு நீ வந்திருக்க. இதோ இந்த மங்கள பொருட்களை ஏத்துக்கிட்டு முன்னேறி போகும். எல்லாம் மங்களகரமா முடியும். இத்தனை நாளா இல்லாத குழப்பம் இன்னைக்கு மட்டும் என் மனசுக்குள்ள ஏன் ஏற்படுது? கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு அர்ஜுன் பக்கம் சாயுதுன்னு எனக்கே தோண ஆரம்பிக்குது. இத்தனை நாட்கள்ல இந்த மாதிரியான உணர்வுகள் எனக்கு என்னைக்குமே வந்ததில்ல. நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு கூட என் மனசுக்கு தோணுதில்ல. ஏன் இப்படிலாம் ஆகுது? நான் எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா அந்த சிவலிங்கத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் துடிக்கிறேன். உண்மையிலேயே நாகமணி அடையணுங்கிற என்னோட போராட்டத்துக்கு இது உதவியா இருக்கும் தானா? இல்ல அர்ஜுன் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரே என்ற பயத்திலையா? இப்பதான் முதல் முறையா என் மனசு மேல இருக்கிற கட்டுப்பாடு நான் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறேன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா உண்மையிலேயே அர்ஜுன் கிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாம நான் கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, என் குறிக்கோள் நாகமணி அடையறதுல மட்டும்தான் இருக்கணும். विजय वर्धन शांति कुरु गदा पाणे नारायण नमोस्तुते त्रैलोक्य पूजित श्रीमान सदा विजय वर्धन शांति कुरु गदा पाणे नारायण नमोस्तुते அமிர்தா, வா மகளே. நீ எப்ப வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். தாயே ஜெகன்மாதா, உன்னுடைய இந்த மகளை ஆசீர்வாதம் பண்ணுமா. குழந்தைங்க மேல தாயுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும் அமிர்தா. இதோ இந்த தாயுடைய ஆசீர்வாதத்தை ஏத்துக்கோ. என்ன இதெல்லாம்? எதுக்கு இந்த ஆசீர்வாதம்? இல்ல, உன்னோட இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. தாயுடைய ஆசீர்வாதத்தையே வேண்டான்னு சொல்றியே அமிர்தா. வேணுமா வேண்டாமான்னு தீர்வு செய்யற வாய்ப்பையே நான் உனக்கு தரலையே அமிர்தா. அப்படி இருக்கும்போது உன்னால இதை மறுக்கவே முடியாது அமிர்தா. அம்மா, ஏன் இப்படி உன்னோட பேச்சால என்ன மடக்குற? இப்போதைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் மூலமா நான் உன்னை வாழ்த்துறேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அமிர்தா. இந்த பச்சை வளையல போட்டுக்கிட்டு சுமங்கலியா நடந்துக்கோ அமிர்தா. வாங்கிக்கோ, உனக்கு நன்மையே நடக்கும்.
ஆமா, ருத்ரா சொன்ன வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்கு. இத்தனை நாளா இந்த யோசனை எனக்கு எப்படி வராம போச்சு? அந்த நாகராணியோட எல்லா சக்தியையும் நான் பறிச்சுட்டு அவளை ஒரு சாதாரண மனுஷியா நான் மாத்திட்டா எங்க பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். ஆனா எப்படி? நாகச்சந்திரிகா யாகம். ஆமா, அதே நாகச்சந்திரிகா யாகத்தோட உதவியால அன்னைக்கு தட்சக வனத்துல விஷ்ணுவை நான் கட்டி போட்டனே. அந்த யாகம் மூலமா நான் அடைஞ்ச பல சக்திகளை பயன்படுத்தாம நான் வச்சிருந்தேன். இப்ப அதெல்லாம் எனக்கு பயன்படலாம். ஆமா, அந்த சக்திகளோட உதவியால நாகராணி கிட்ட இருந்து அவளோட சக்திகளை எல்லாம் பறிச்சு அவளை ஒரு சாதாரண மனுஷி ஆக்கணும். அது நடக்கணும்னா தட்சக வனத்தில் இருக்கிற எல்லா விஷ சர்ப்பங்களையும் நான் வசப்படுத்திக்கிட்டு இதே ஹோம குண்டத்துல பலி கொடுத்தாகணும். சர்ப்பங்களோட மரண ஹோமம் நடக்கணும். அது மூலமா எனக்கு கிடைக்கிற சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாகராணியை நான் தோக்கடிச்சாகணும். அப்பதான் அந்த நாகராணி அழிஞ்சு போவா. ஏய் நாகராணி, பார்த்துக்கிட்டே இரு. பூலோகத்து சர்ப்பங்களை எல்லாம் பலி கொடுத்து எப்படி உன்னை சக்தி அற்றவளா ஆக்கறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. இனிமே நீ நாகலோகத்து இளவரசி கிடையாது. கேவலம் ஒரு சாதாரண மனுஷியா இந்த பூலோகத்திலேயே கிடக்க வேண்டியதுதான். உன்னோட உலகத்தை நீ மறக்க வேண்டிய காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு நாகராணி. தயாராகு. உன் ஆட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த பைரவன் தயாராகிக்கிட்டே இருக்கா நாகராணி. தயாராயிரு. ஜெய் மகா காளி. நேரமாயிட்டே இருக்கு. இன்னும் 5 தாய்களை நான் தரிசனம் பண்ணணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. அர்ஜுன், நான் வந்துட்டே இருக்கேன். நாகமணி அடையிற போராட்டத்துக்கு உங்க உயிரையே பணயம் வச்சு இப்படி ஒரு காரியத்துல இறங்கி இருக்கேன். அர்ஜுன், நான் ஒரு சுயநலக்காரி ஆயிட்டேனோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. மகமாயி, உன்னுடைய மகள் மேல என்னைக்கும் ஆசீர்வாதம் இருக்கணும்.
மகளே, மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கிட்ட நீ பச்சை வளையல போட்டுக்கிட்டு சுமங்கலியா வலம் வந்துகிட்டு இருக்கிற நீ இதோ இந்த மல்லிப்பூ மாலைய சூட்டிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியா நீண்ட காலம் வாழணும் மகளே. வேண்டாம், எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த மஞ்சள், இந்த குங்குமம், இந்த வளையல், இந்த பூ, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் நாகமணி மட்டும்தான். பக்தர்களுக்கு வேண்டிக்கிற உரிமை இருக்கே தவிர கொடுக்கறத வேண்டான்னு சொல்ற உரிமை இல்ல. நீ ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் நீ மனமாற ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு நன்மையை தரும். நன்மையா? இது வரைக்கும் நீ கொடுத்த எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஏத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன நன்மை ஏற்பட்டது? என் அப்பாவையும் அம்மாவையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல, அதானே நீ எனக்கு செஞ்ச நன்மை. நடந்து முடிஞ்ச சம்பவங்களை பத்தி புலம்பி தீக்கிற நேரம் இது கிடையாது. அதுக்கு பதிலா நடக்க போற நல்ல சம்பவங்களை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. வாங்கிக்கோ அமிர்தா, பூவை நீ சூட்டிக்கணும், உனக்கு நன்மையே நடக்கும். ஓஹோ, நீ அப்பவே என்ன அவாய்ட் பண்றதுக்காக தூங்குற மாதிரி மூச்சை பிடிச்சுக்கிட்டு நாடகம் ஆடினல. இப்போ என்னடானா நடிச்சு நடிச்சு உண்மையிலே தூங்கிட்டீங்க போல இருக்கே சார். அர்ஜுன், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்டா. என்னோட காதல் மேல யார் கண் பட்டுதுன்னு தெரியல. அநியாயமா நான் உன்னை இழந்துட்டேன். அது என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை யாராலையும் ஈடுகட்டவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாது. அதுக்கு வாய்ப்பில்லை அர்ஜுன், அது உறுதி. அர்ஜுன், இனிமே நீ என்னைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டல. உனக்கு என்னப்பா, அமிர்தா உன் கூட இருக்கும்போது நாங்க யாரும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல. சரி விட, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கணும், அதுதான் வேணும். அட, என்ன இது? நெத்தி இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அர்ஜுன், எழுந்துரு அர்ஜுன். பச்சை தண்ணியில குளிச்சிட்டு வந்து படுத்தியாடா? வெறுப்பேத்தினது போதும், எழுந்துரு அர்ஜுன், எழுந்துரு. என் மேல உனக்கு அவ்வளவு கோவமாடா? அர்ஜுன், எத்தனை நாள் கழிச்சு உன் கூட பேசுறதுக்காக ஆசையா ஓடி வந்திருக்கேன். ஏன் என்னை இப்படி வெறுப்பேத்துற? எழுந்துரு அர்ஜுன், எழுந்துடுறா. டேய் திருடா, இப்படியெல்லாம் கூப்பிட்டா நீ எழுந்திருக்க மாட்டல. நீ யார் பேச்சுக்கு அடங்குவான்னு எனக்கு நல்லா தெரியும். இரு வர.
அமிர்தா, நேரம் போய்கிட்டே இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தாச்சு. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய் சேரணும். தாமதிக்காத. தாமதிச்சா அர்ஜுனோட உயிர் போயிடும். போ அமிர்தா, வேகமா போ. கொஞ்சம் தாமதிச்சாலும் நீ அர்ஜுனை இழந்துருவ. சரி குருவே. குருவே, மன்னிச்சிருங்க குருவே. என்னோட அவசரத்துல உங்க சாப விமோசனத்தை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டு. சொல்லுங்க குருவே, நான் இப்ப என்ன பண்றது? நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. உனக்கு அந்த கவலை வேண்டாம் அமிர்தா. என்னோட காலமும் முடிவுக்கு வந்தாச்சு. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி எனக்கு சாப விமோசனம் கிடைக்கலன்னா நிரந்தரமா நான் என் உருவத்தை இழக்க வேண்டியிருக்கும். என்னோட ஆயுசு இப்ப நடக்க போற சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான். என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அமிர்தா. எப்படி பார்த்தாலும் நான் அஸ்தமிக்கிற சூரியன் மாதிரி தான். ஆனா அர்ஜுன் அப்படி இல்ல, உதிக்கிற சூரியன். அவனை புழைக்க வை. போ, சீக்கிரம் போ. இல்ல குருவே, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏதாவது செஞ்சு இந்த நிலைமையில இருந்து உங்களை காப்பாத்தி ஆகணும். நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? குருவே, உங்களை இந்த நிலைமைக்கு தன்னவங்க யாருன்னு சொல்லுங்க. நான் அவங்களை எதிர்க்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் பழைய உருவத்தை கொடுக்கிறேன். அது நடக்காது அமிர்தா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள பத்தின ரகசியத்தை இப்ப என்னால சொல்ல முடியாது. நீ முயற்சி பண்ணாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான நேரமும் இது கிடையாது. அந்த ரகசியங்கள் எல்லாம் என்னோடயே முடிஞ்சு போகும். அமிர்தா, இனி வரப்போற சவால்களை எதிர்க்க தயாராயிரு. புறப்படு. இல்ல குருவே, இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செஞ்ச உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா அது சுயநலத்தோட உச்சகட்டமா இருக்கும். நான் நிச்சயமா உங்களை காப்பாத்தியே தீருவேன். அது உன்னால முடியாது அமிர்தா. நான் என்னோட பழைய உருவத்துக்கு வரணும்னா ஒரு மகா சர்பம் தன்னைத்தானே பலி கொடுத்து அதனால கிடைக்கிற சக்தியை எனக்கு தாரவாக்கணும். எனக்கு தேகதானம் பண்ணணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு வாய்ப்பு குறைவு அமிர்தா. குருவே, ஏன் தேகத்தை தியாகம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்? முட்டாள்தனமா நீ பேசாத அமிர்தா. இது உன்னால முடியாத காரியம்னு நேத்தே சொன்னேன்ல. நீ உயிரோட இருந்தாகணும். நாகமணிக்காக உயிரோட இருக்கணும். அர்ஜுன் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ இருக்கணும். நடக்க போற ஒரு மகா யுத்தத்துல நேர்மையும் உண்மையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். உன் பழிய தீர்த்துக்கிறதுக்கு நீ உயிரோட இருந்தாகணும். உன்னோட எதிரிகளை எல்லாம் வீழ்த்துறதுக்கு நீ உயிரோடையே இருந்தாகணும் அமிர்தா. தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. போ, உடனே இங்கிருந்து போ.